உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டான ரொம்ப சத்தான சக்கரவள்ளிக்கிழங்கு தீச்சல் எப்படி பண்ணுறதுன்னு ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஆக்சுவல் ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. இந்த தோலை சீவிட்டு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி மண் போக எடுத்து முங்குற அளவுக்கு தண்ணியை விட்டு இது போல் வச்சு நல்ல குழைவாக ஒரு 4 விசில் போல் விட்டு வேக வச்சிடலாங்க. சக்கரவள்ளிக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ வெளியில் எடுத்து ஸ்மேஷர் வச்சு மசிக்க போகிறோம். இப்போ மசித்து வச்ச சக்கரவள்ளிக்கிழங்கு இதை அளந்து எடுத்துக்கலாம். இதில் 3/4 பங்கு நல்ல பொடி செய்த வெல்லம் அதையும் எடுத்துக்க போகிறோம். இந்த கப்பால் 2 கப்பு மசித்த சக்கரவள்ளிக்கிழங்கு. ஸோ இந்த கப்பால் 3/4 2 தடவை, ஸோ 1.5 கப்பு வந்துடும். இதால் வெல்லம் போட்டு பொடித்த வெல்லத்தை போட்டு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு அந்த தண்ணி நல்ல இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வர வரைக்கும் அலோவ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த சத்து வேஸ்ட் ஆகாமல் அதுலேயே இதை கரைய விட்டுடலாம். நாம் கல் மண் இதெல்லாம் போக அந்த கரைந்த வெல்லத்தை நாம் வடிகட்டிட்டு திருப்பி இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கோம். இதில் நல்ல ஒரு இவ்வளவு தேங்காய் துருவல் அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் சேர்த்து ஒரு கொதி பார்த்திங்கன்னா இது போல் கலரி விட்டுட்டு ஒரு தடவை லைட்டாக இந்த தண்ணி ஒரு கொதி வந்த உடனே வேக வச்சுருக்கோம் இல்லையா சக்கரவள்ளிக்கிழங்கு, அதையும் இப்போது ஆட் பண்ணிட போகிறோம். இப்போ இந்த சக்கரவள்ளிக்கிழங்கை ஆட் பண்ணியாச்சு. வேக வச்சதை இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு கெட்டி பட்டதும் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காயும் இதில் வாசனைக்கு சேர்த்த போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு இல்லை, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, பொட்டேட்டோன்னு சொல்லப்படக்கூடிய உருளைக்கிழங்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு சரியில்லை, அவ்வளவு நல்லது கிடையாது. அதனால் அதோட கன்சம்ஷன் ஆல்மோஸ்ட் நில்லுன்னு தான் சொல்கிறாங்க. வேற இது இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கூட நல்லது. இதில் உள்ள சத்தெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதனால் எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகள் பயப்பட தேவையில்லை இதை சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லாருமே இதை சாப்பிட்லாம். அவ்வளவு உடம்புக்கு மிக நன்மைகளை தரக்கூடியது. வெல்லம் ஆட் பண்ணுறதுனால சுகர் பேஷண்ட்ஸ் குறைவாக எடுத்துக்கலாம். அதர்வைஸ் இதை வேறு ஏதாவது காயாக பண்ணும்பொழுது அவங்க கவலை இல்லாமல் சக்கரவள்ளிக்கிழங்க காய் மாதிரி செஞ்சு கட்டாயமாக சாப்பிட்லாங்க. இப்போ இந்த கலவைக்கு நாம் 2 கப்பு சக்கரவள்ளிக்கிழங்கு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு இதால் 1/2 கப் நெய் எடுத்து இப்போ இதை கிளறி விடலாம். இந்த வாசனையும் இந்த சுவையும் பிரமாதமான ஒரு ரெசிபி. இது எக்ஸலண்ட்டு. அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் கன்சம்ஷனும் ரொம்ப குறைவு, ஆனால் டேஸ்ட் வைஸ் இட்ஸ் எக்ஸலண்ட். பெனிஃபிட்டாகவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி தாங்க இது. இப்போ ஏலக்காயும் பொடி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ எவ்வளவு சுருண்டு நல்ல பதமாக வருது பாருங்கள். இது இன்னொரு ஃபியூ மினிட்ஸில் நல்ல கெட்டி பட்டுரும். எடுத்து ஆற வச்சு நம்ம கன்சம்ஷனுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு இனிப்பு தீச்சல் ரெடி ஆயாச்சு. ரொம்ப குறைவான நேரத்தில் நிறைவான சுவை. இதை இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தது ரொம்ப புதுமையான ரொம்ப ரேரஸ்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் த இன்க்ரீடியன்ட்ஸ். எல்லா பொருட்களையும் நல்ல ஒரு அளவான முறையில் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இது போல் மேலே நல்ல ரெசிபிகளோடு உங்களை நாங்கள் அடிக்கடி சந்திக்க போகிறோம். தேங்க்யூ.